7th Standard English Term 3 Unit 1 Prose Journey by Train. இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ லெசனை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, fill in the blanks. Problems faced by Mr. Fogg and his team. The train stopped in the middle of the forest. Answer, solution. The passengers must provide themselves a means of transport from Corby to Allahabad. They couldn't hire the elephant. Mr. Fogg purchased it for £2,000. Third, they were in need of an elephant driver. Answer, a young man offered his service as a guide. Option B, answer the questions briefly. First one, who inhabited the jungles that the train passed through? ரயில் கடந்து சென்ற காடுகளில் வசித்தவர் யார்? Answer, snakes, tigers and elephants inhabited the jungles that the train passed through. ரயில் கடந்து செல்லும் காடுகளில் பாம்பு, புலிகள் மற்றும் யானைகள் வசித்து வந்தன. செகண்ட் ஒன், வாட் வாஸ் த ரியாக்ஷன் ஆஃப் தி இன்ஹாபிட்டன்ஸ்? குடியிருப்பாளர்களோட எதிர்வினை என்ன, அவங்களோட ரியாக்ஷன்ஸ்? Answer, snakes and tigers fled at the noise of the train. The elephant stood gazing with sad eyes at the train as it passed. ரயில் சத்தத்தில் பாம்புகளும் புலிகளும் ஓடிவிட்டன. யானைகள் ரயிலை கடந்து செல்லும் போது சோக கண்களுடன் நின்று கொண்டிருந்தன. தேர்ட் கொஸ்டின், வாட் டிட் மிஸ்டர் ஃபாக் மீன் பை இட் வாஸ் foreseen? மிஸ்டர் ஃபாக் அது முன்னறிவிக்கப்பட்டதோ என்பதோட அர்த்தம் என்ன? ஆன்சர், மிஸ்டர் ஃபாக் meant that some difficult or the other would sooner or later arise on his route. திரு ஃபாக் அவருடைய வழியில சில சிரமங்கள் அல்லது மற்றொன்றும் விரைவில் அல்லது பின்னர் ஏற்படும் என்று பொருள். ஃபோர்த் கொஸ்டின், டிஸ்கிரைப் த எலிஃபண்ட் டிரைவர் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். யானை ஓட்டுநரை உங்கள் சொந்த வார்த்தையில் எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர், த எலிஃபண்ட் டிரைவர் வாஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் எ ஸ்கில்டு யங் மேன். He covered the elephant back with saddle cloth. He attached seats on each of its side. He sat on the neck of the elephant and set out from the village with the 3 passengers. யானை ஓட்டுநர் புத்திசாலி மற்றும் திறமையான இளைஞராக இருக்காரு. யானையின் முதுகை சேன துணியினால் மூடினாரு. அதன் ஒவ்வொரு பக்கத்திலும் இருக்கைகள் இருந்தன. யானையோட கழுத்தில் அமர்ந்து 3 பயணிகளோட கிராமத்திலிருந்து புறப்பட்டாரு. ஆப்ஷன் சி, திங்க் அண்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் குவாலிட்டிஸ் ஆஃப் மிஸ்டர் ஃபிலிஸ் ஃபாக் ஆர் ஹைலைட்டட் இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ட்? சப்போர்ட் யுவர் ஆன்சர் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். திரு ஃபிலியஸ் ஃபேக்டில் என்ன குணங்கள் இந்த சாற்றில் சிறப்பிக்கப்பட்டுள்ளன? பொருத்தமான உதாரணத்தோடு உங்கள் பதிலை கூறணும். ஆன்சர், மிஸ்டர் Phileas Fogg was a rich Englishman. He was a member of the Reform Club of London. He ordered his life precisely by the clock and make a bet with a fellow club member that he can travel around the world in 80 days. He traveled with his French servant Passepartout. He is a ப்ரீசியஸ் அண்ட் இங்கே இந்த ஃபிலியஸ் ஃபாக் ஒரு பணக்கார ஆங்கிலேயர். அவர் லண்டனில் சீர்திருத்த கழகத்தில் உறுப்பினராக இருந்தார். அவர் தனது வாழ்க்கையை கடிகாரத்தின் மூலம் துல்லியமாக அட்ரஸ் செய்கிறாரு மற்றும் 80 நாட்களை உலகத்தை சுற்றி வரலாம் என்று சக கிளப் உறுப்பினர்கிட்ட பந்தயம் கட்டுறாரு. அவர் தனது பிரெஞ்சு ஊழியரான பாஸ்பேரோட் உடன் பயணம் செய்கிறாரு. Intelligent man, he is perfect in his manners and is very punctual as well as in particular about what he wanted. This is evident in this extract. When he is determined to travel to Allahabad as planned, he even goes to the extent of purchasing an elephant for £2,000 to his
to continue his travel to Allahabad. These qualities of Mr. Fogg are highlighted in his extract. அவர் ஒரு துல்லியமான மற்றும் புத்திசாலி மனிதர். அவர் தனது பழக்க வழக்கத்தில் சரியானவர் மற்றும் அவர் விரும்புவதை பற்றி குறிப்பாக சரியான நேரத்தில் இருக்கிறாரு. அவர் திட்டமிட்டபடி அலகாபாத்துக்கு பயணம் செய்ய தீர்மானித்திருந்தோம். அந்த சான்றில் இது தெளிவாக தெரியுது. இங்கே அலகாபாத்துக்கு தனது பயணத்தை தொடர இங்கே 2000 பவுண்டுகளுக்கு யானையை வாங்கும் அளவிற்கு செல்றாரு. திரு ஃபேக்கின் இந்த குணங்கள் அவரது சாற்றில் சிறப்பிக்கப்பட்டுள்ளன.